அனைவருக்கும் வணக்கம். அன்பே கடவுள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. எவ்வளவு அருமையான பாடல்! அன்பு வேறு, ஆண்டவன் வேறு என்பவர்கள் அறிவில்லாதவர்கள். அன்புதான் கடவுள் என்பதை புரிந்து கொண்டால் நீயும் கடவுள் என்கிறார் திருமூலர். தினசரி கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டாலும் சக மனிதர்களிடம் அன்பு செலுத்தாமல் இருப்பது இறைவனை காண வழிவகுக்காது. அன்பிற் சிறந்த தவமில்லை என்கிறார் மகாகவி பாரதியார். காட்டிற்கு சென்று கண்மூடி அமர்ந்து செய்வதுதான் தவம் என்றில்லை. சக மனிதர்களிடம் அன்பு செலுத்துவதே மிகச்சிறந்த மிகப்பெரிய தவம் என்கிறார். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஆனந்தமாக வாழ வேண்டிய கணவன் மனைவிக்குள்ளேயே சரியான அன்பு பரிமாற்றம் இல்லாததால் தான் இன்று பல திருமணங்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று விவாகரத்தில் முடிகிறது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்பது மாணிக்க வாசகருடைய கூற்று. கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு எச்சில் நீரால் அபிஷேகம் செய்தபோது சிவபெருமான் கண்ணப்ப நாயனாருடைய கனவிலே தோன்றாமல் சிவகோச்சாரியாருடைய கனவிலே தோன்றி இவ்வாறு கூறுகிறார்: உயர்கங்கை முதல் தீர்த்த பொறுபுணலின் எனக்கவன் வாய் உமிழும் புனல் புனிதம் என்கிறார். அதாவது எச்சில் நீரால், அந்த அன்பு பெருக்கால் எச்சில் நீரை கொண்டு என்னை அபிஷேகம் செய்தது எனக்கு கங்கையை விட புனிதமானது என்று அன்பின் பெருமையை வெளிப்படுத்துகிறார். இதைவிட அன்பின் பெருமையை எவ்வாறு சொல்ல முடியும்? ஆகவே நண்பர்களே, அன்பை விட சிறந்த மருந்தும் இல்லை, அன்பை விட சிறந்த ஆயுதமும் இல்லை. அன்பே கடவுள். நாளை மீண்டும் ஒரு திருமந்திரத்தோடு சிந்திப்போமா? நன்றி, வணக்கம்.